அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆரில் பல தவறுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆப்பதிவேடு என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டிலும், 2வது புல வரைபடத்திலும் பல தவறுகள் இருக்கு. இந்த தவறு சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் மனு அளிக்கும் பட்சத்தில், இந்த மனுவை யார் விசாரணை செய்யணும், எந்த மாதிரி விசாரணை செய்யணும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை டாக்டர் இரா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள், நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனராக இருந்த டாக்டர் இரா செல்வராஜ் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் 13/2/2020 அன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது யூடிஆர் திருத்தத்தின் போது ஆப்பதிவேடு மற்றும் புலப்படங்களில் ஏற்பட்ட தவறினை திருத்த கோரும் மனுக்கள், இப்படி வரக்கூடிய மனுக்களை நீங்க எப்படி விசாரணை செய்யணும், யாரு விசாரணை செய்யணும் அப்படின்னு தெளிவாக அவரு குறிப்பிட்டிருக்காரு அந்த சுற்றறிக்கையில. அப்ப முதலாவதாக இப்படி வரக்கூடிய யூடிஆர் திருத்தம் வரக்கூடிய மனுக்களை விசாரிக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு. மாவட்ட வருவாய் அலுவலர் மட்டுமே நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவுகளில் ஏற்பட்டுள்ள தவறுகளை சரி செய்து ஆணையிட அதிகாரம் பெற்ற அலுவலர் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொல்றாங்க, மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், டிஆர்ஓக்கு மட்டும்தான் அந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆரில் ஏற்பட்டுள்ள தவறுகளை சரி செய்ய ஆணை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இரண்டாவதாக, நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்யும் பொருட்டு நிறைய மக்கள் விவரம் தெரியாது, விவரம் தெரியாம வட்டாட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுப்பாங்க, இல்ல கோட்டாட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட மனுக்களை வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் வாங்கி வச்சுக்கிற கூடாது. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க நான் விசாரிக்கிறேன், போயிட்டு வாங்க விசாரிக்க சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. உடனடியாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனுதாரர்கிட்ட இது மாதிரி மாவட்ட வருவாய் அலுவலர் தான் விசாரிப்பாரு அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லணும். இல்ல அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பெறப்பட்ட மனுக்களை நீங்க உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட வருவாய் அலுவலருக்கு முகவரி இட்டு நீங்க அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பிட்டு சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு அதை நீங்க தகவலாக ஒரு கடிதம் மூலம், பதிவஞ்சல் மூலம், ஒப்புதல் அட்டையின் மூலம் இணைச்சு நீங்க அனுப்பணும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இப்படி பெறப்படக்கூடிய விண்ணப்பங்களை நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கோப்பில வட்டாட்சியர் அலுவலகத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு கோப்பில நீங்க பதிவு செய்யணும். பதிவு செஞ்சுட்டு அதை படிவத்தை நீங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்பணும். இப்படிப்பட்ட நேர்வுகளில் நீங்களே மனுதாரரை, எதிர் மனுதாரரை அழைத்து விசாரணை செய்யக்கூடாது. வட்டாட்சியருக்கு எந்த துளி அளவும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யூடிஆர் திட்டத்துல வட்டாட்சியர் வேலை ஒண்ணுமே கிடையாது. இங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்குது. சரி, அதுக்கடுத்து மூன்றாவதாக ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. விசாரணையின் போது ஏற்கனவே ஒருத்தர் மனு கொடுத்திருப்பார்ல யூடிஆர் திட்டத்துல என்னுடையதுன்னு சொல்லி, அப்ப அங்க ஒருத்தர் ஆஜர் பட்டாதாரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எதிர் மனுதாரரா சேர்த்திருப்பாங்க. இவர் பேர்ல தான் பட்டா இருக்கு, தற்போது ஆஜர் பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப விசாரணையின் போது எதிர் மனுதாரர், அந்த தற்போதைய ஆஜர் பட்டாதாரராக இருப்பவர், அவர் தான் எதிர் மனுதாரர். அவர் மனுதாரின் கோரிக்கை குறித்து, மனுதாரர் பெயருக்கே நீங்க பட்டா மாற்றம் செய்திருங்க, என்கிட்ட எந்த ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்க உடனடியாக அந்த மனுதாரின் பேருக்கு நில உடைமை ஆவணங்களை சரிபார்த்து திருத்தம் செய்திட ஆணை பிறப்பிக்கலாம். உடனடியாக அவர் சொல்லிட்டாரு, சார் எனக்கு எந்த ஆவணம் கிடையாது, நான் ஆஜர் பட்டாதாரர் தான், நீங்க அந்த மனுதாரருக்கே நீங்க மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, உடனடியாக நில உடைமை அந்த யூடிஆர் திருத்தம் நீங்க செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கலாம். இல்ல அந்த எதிர் மனுதாரர் என்று சொல்லக்கூடிய ஆஜர் பட்டாதாரர், அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் தரமாட்டேன், என் பேர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, உடனடியாக நீங்க மனுதாரரின் கோரிக்கையினை மறுப்பாராயின் விசாரணை நடைமுறைகளை பிறலாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்படி விசாரணை செய்யணும். உரிமையியல் வழக்குகள் மாதிரி உரிமையியல் முறை சட்டம் 1908 படி நீங்க தொடர்ந்து அதை வழக்காக பதிவு செஞ்சு விசாரணை பண்ணணும். அதே மாதிரிதான் நீங்க உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லுது. அதுக்கடுத்து இந்த விசாரணையின் போது நீங்க என்னென்ன ஆவணங்களை பரிசீலனை செய்யணும், என்னென்ன ஆவணங்களை நீங்க பரிசீலனை செய்து இறுதி அறிக்கை என்று சொல்லக்கூடிய இறுதி ஆணையை ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னா, முதலாவதாக 1916 வருடத்தில் செய்யப்பட்ட ரீசர்வே ரீசெட்டில்மெண்ட் ஆவணத்தை நீங்க பரிசீலனை செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் என்னென்ன ஆவணத்தெல்லாம் நீங்க வச்சிருக்கணும்,
இல்ல அப்படின்னா அந்த வருவாய்த்துறையில விசாரணையின் போது அவங்ககிட்ட இந்த ஆவணம் எல்லாம் பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு யூடிஆர்ல திருத்தம் செய்யணும், யூடிஆர்ல தவறு இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த ஆவணத்தெல்லாம் நீங்க ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து அந்த வழக்குல ஜெயிக்க முடியும். அப்ப 1916வது வருடத்தில் நடைபெற்ற ரீசர்வே மற்றும் ரீசெட்டில்மெண்ட் ஆவணத்தை நீங்க பரிசீலனை செய்யணும். இரண்டாவதாக பிற ஆண்டுகளுக்கு உள்ள, அதாவது அதுக்கு முந்தைய அன்று இல்ல அதுக்கு பிந்தைய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ஆவணம், அதை நீங்க பரிசீலனை செய்யலாம். நிறைய செட்டில்மெண்ட் ஆவணத்துல சரியான ஆவணங்கள் இருக்கு. யூடிஆருக்கு முந்தைய செட்டில்மெண்ட் ஆவணங்கள்ல எளிதாக அவங்களுடைய வாரிசுதாரோ இல்ல தாத்தா பாட்டியோ பேரோ இருக்கு. அதை வச்சு நீங்க மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாரிசு சான்றிதழ் இருந்தா. அப்புறம் மூன்றாவதாக யூடிஆருக்கு முந்தைய சிட்டா பதிவேடு, யூடிஆருக்கு முந்தைய சிட்டா பதிவேடு அதை நீங்க கேட்டீங்கன்னா கையாலே எழுதி தராங்க எல்லா அலுவலகத்திலையும். அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு வரையிலான வில்லங்க சான்று, அந்த நீங்க வந்து ஒரு ஆவணப்பதிவு செஞ்சிருப்பீங்க அப்படின்னா அதுக்கான வில்லங்க சான்றிதழ் உங்க பேர்ல இருக்கணும். இல்ல உங்க தாத்தா பேர்ல அப்பா பேர்ல இருக்கணும். ரெண்டாவது இது என்னென்ன தகவல்களை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். இந்த நிலம் சம்பந்தமாக ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்துல என்னென்ன ஆவணங்களை எந்தெந்த அலுவலகத்துல நம்ம கேட்கலாம், கேட்கும் பட்சத்துல எப்படி நமக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சிருக்கோம். பார்க்காத நபர்கள் அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க மனு செஞ்சு ஆவணங்களை சேகரிச்சு வச்சுக்கோங்க இந்த விசாரணைக்கு முன்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மனுதாரர் கோரிக்கை தொடர்பான வட்டாட்சியரின் படிவ அறிக்கை, வட்டாட்சியர் ஒரு விசாரணை செய்வார், புலத்தணிக்கை செய்வார், இல்ல அவற்றுக்குரிய வருவாய் கணக்குகளை எடுத்து ஒரு விசாரணை செய்வார். இந்த மாதிரி விசாரணையை வந்து நீங்க அந்த அறிக்கையை நீங்க பரிசீலனை செய்யணும். அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, 1984ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை நில உடைமை மேம்பாட்டு திட்ட பணிகள் நடைபெற்றது, அந்த யூடிஆர் திட்டம் நடைபெற்றது. அப்போது மனுதாரர் உரிமை கோரும் நிலத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர், அந்த உரிமை கோர்றாரு பாத்தீங்கன்னா ஒரு நிலம், அந்த நிலத்தின் அவர் சட்டப்பூர்வ உரிமையாளராக இருக்க வேண்டும் அல்லது அன்றைய சட்டப்பூர்வ உரிமையாளரின் வழிமுறையான கிரயம் பெற்றிருக்க வேண்டும். அன்னைக்கு யாரு இருந்தாங்களோ அவர்கிட்ட இவர் கிரயம் வாங்கியிருக்கணும். இல்ல அவர் அன்றைய தினம் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் நடக்கும்போது, அந்த யூடிஆர் திட்டம் நடக்கும்போது அவர் அந்த நிலத்தின் உரிமையாளராக இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த உரிமையாளர்கிட்ட இவரு கிரயம் பெற்றிருக்கணும். இல்ல அது சம்பந்தமான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்கணும். இல்ல பாகப்பிரிவினை பத்திரம் இருக்கணும், இல்ல உயில் பத்திரங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அதை நம்ம முன்னிலையில சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு இறுதி ஆணையை நம்ம பிறப்பிக்கலாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, விசாரணையின் போது மனுதாரர், எதிர் மனுதாரர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோரை விசாரணை செய்து வாக்குமூலங்கள் நீங்க வாங்கணும். அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன பண்ணணும் பாருங்க, விசாரணையின் போது மனுதாரர், எதிர் மனுதாரர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோரிடம் வாக்கு மூலங்களை விசாரணை அலுவலர் முன்பு பதிவு செய்யணும் சொல்லுது. நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய நபர்கள் நீங்க போகும்போது வாக்குமூலத்தை கொடுங்க அப்படிம்பாங்க. ஐயா, வாக்குமூலத்தை நீங்க பதிவு செய்யணும், நான் கொடுக்க கூடாது. இப்ப நீதிமன்றத்துல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுது, அங்க எழுதி நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணா, நீங்க வந்து விசாரணை அலுவலர் உங்க முன்னிலையில் நான் வாக்குமூலத்தை சொல்றேன், அதை நீங்க பதிவு செய்யுங்கன்னு சொன்னா கட்டாயமாக பதிவு செய்வாங்க. யாரும் வாக்குமூலத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடி பாருங்க, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோரது வாக்குமூலங்களில் தாவா நிலத்தின் தற்போதைய நிலை, அதன் 4 எல்லை, கிராம கணக்குகளில் உள்ள பதிவு விவரம், தாவா நிலம் எவர் அனுபவத்தில் உள்ளது, தாவா நிலம் தொடர்பாக நீதிமன்ற வழக்கில் எதுவும் நிலுவையில் இருக்கிறதா என்பது நீங்க அறிக்கையாக அதன் நிலை சம்பந்தமாக நீங்க இடம்பெற்றிருக்க வேணும். அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட மண்டல துணை வட்டாட்சியர் என்கிற வாங்கக்கூடிய வாக்குமூலத்துல இந்த தாவா நிலம் சம்பந்தமாக 4 எல்லை யார் யாருக்குள்ளது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். அதை நீங்க விசாரணைக்கு முன்பே அந்த கிராம நிர்வாக அலுவலர் போய் அதை அங்க போய் பார்வையிட்டு வந்திருக்கணும். அவர் அறிக்கையாவே கொண்டு வரும் 4 எல்லை யாருக்குள்ளது. ரெண்டாவது, கிராம கணக்குகளை இந்த பதிவு யார் பேர்ல இருக்கு, இந்த இடம் யார் பேர்ல இருக்கு, இந்த தாவா நிலம் தற்போது யாருடைய அனுபவத்துல இருக்கு, இல்ல இது சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் எதுவும் இருக்கா நிலுவையில அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா தகவலும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஒண்ணு ரெண்டாவது பாருங்க, தாவா நிலத்தின் அனுபவம் எதிர்மனுதாரர் வசம் இருப்பேன். இவர் தான் சொல்லுவார் என்னுடைய பூர்வீக சொத்து, என்னுடைய அப்படின்னு சொல்லி பத்திரம் இல்ல வில்லங்க சான்றிதழ் எல்லாம் வச்சிருப்பாரு. ஆனால் ஒருத்தர் எதிர்மனுதாரர் வசம் அது வந்து இப்ப அத வந்து அனுபவத்துல வச்சிருப்பாரு. அப்ப எத்தனை ஆண்டுகளாக நிலத்தினை அனுபவம் செய்து வராரு அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கான ஆவணத்தை கேட்டு பெறணும்னு சொல்றாங்க.
அந்த தாவா நிலம் சம்பந்தமாக எதிர்மனதாரர் தரப்பு வசத்துல வந்து அது அனுபவத்துல இருக்கு அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் அவர் அதை அனுபவம் செய்யறாரு என்பதை ஆவணங்களை நீங்க கேட்டு பெறணும். அதுக்கப்புறம் பாருங்க, நில உடைமை மேம்பாட்டு திட்ட பணியின் போது ஏற்பட்ட தவறுகளை பொறுத்த மட்டில் அத்திட்டம் நடைபெற்றிருந்த போது நடைமுறைப்படுத்த இருந்த போது 1984 ஆண்டு முதல் 1986 ஆண்டு வரை எந்த நபர் அந்த நிலத்தின் சட்டபூர்வ உரிமையாளராக இருந்தாரோ அவர் பெயரில் மட்டுமே விசாரணை மற்றும் பதிவு திருத்தம் செய்யப்பட முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப எங்க தாத்தா பேர்ல அந்த நிலம் இருக்கு, அவர் பேர்ல கிடையாது, அந்த எதிர்மனதாரர் பெயர்ல இல்ல அப்படின்னா அந்த திட்டம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம நில உடைமை மேம்பாட்டு திட்டம் யூடிஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது 1984 இருந்து 86 வரை அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னா எங்க தாத்தா. அவர் பேர்ல தான் அந்த பட்டாவை மாத்தி தருவாங்க. நான் கேட்டோன்னே என் பேர்ல மாத்தி தர மாட்டாங்க, அவர் பேர்ல. அதை நான் என்ன பண்ணணும்னா பட்டா மாற்றம் சம்பந்தமாக திரும்ப மனு செய்து இணைய வழியில வாரிசு அடிப்படையில இல்ல பாகப்பிரிவினை பத்திரத்தின்படி என் பேர்ல நான் மாத்திக்கிறணும். இந்த உத்தரவுல உடனடியாக நேரடியாக நம்ம பேருக்கு வராது. அது யார் முந்தைய ஆவணம் யார் பேர்ல இருந்துச்சோ அவங்க பேருக்கு தான் இது மாற்றம் செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவுகள் தவறுகள் திருத்தம் கோரும் இனங்களில் அந்நிலம் சம்பந்தமாக உரிமையியல் அல்லது பிற நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்நேர்வுகளில் தீர்வு பெறும் பொருட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க அந்த உரிமையியல் நீதிமன்றம் இல்ல பிற நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்துருக்கீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய தீர்ப்புக்கு இணங்க நீங்க நடந்துக்கிறணும். அந்த தீர்ப்பு வர்றது வரைக்கும் நாங்க எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஆணை பிறப்பிக்கணும் நீங்க அவங்களுக்கு. அதுக்கடுத்து கடைசியாக என்ன அப்படின்னா, நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவுகள் தவறுகள் திருத்தம் செய்யும் கோரும் இனங்களில் நில உரிமை தொடர்பான ஆவணங்கள் ஒரு தரப்பினருக்கு சாதகமாகவும் நிலத்தின் தற்போதைய அனுபவம் நீண்ட காலமாக அவர் வச்சிருக்கிறாரு. அதாவது ஆவணம் என்கிட்ட இருக்கும், இனியொருத்தர் ஒரு அனுபவத்தை நீண்ட காலமா வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நேர்வுகளில் நீங்க உரிய உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி நீங்க பரிகாரம் தேடிக்கிறணும். அதாவது அனுபவ பத்தியம் இருக்கு ஒருத்தருடைய இடம் இன்னொருத்தர் அனுபவ பத்தியம் இருக்கு, அதாவது 12 ஆண்டுகளுக்கு மேல அவரு வச்சிருக்கிறாரு, அனுபவ பத்தியம் இருக்கு அப்படின்னா கட்டாயமாக இது சம்பந்தமாக மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க உரிய நீதிமன்றத்தை நாடி நீங்க பரிகாரம் தேடிக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். இது ஏற்கனவே சென்னை நில நிர்வாக ஆணையர் ஒரு சுற்றறிக்கை 13/3/2018 அனுப்பியிருக்காரு. அந்த சுற்றறிக்கையில எப்படியெல்லாம் அந்த ஆவணங்களை நீங்க விசாரணை செய்யணும், அந்த நீண்ட காலமாக ஒருத்தர் அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தமாக எப்படி நீங்க விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தின் அடிப்படையில நீங்க நீதிமன்றத்தை நாட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மனுவை நீங்க தள்ளுபடி செஞ்சிடலாம், அவருக்கு அறிவுரை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க மனுதாரருக்கும் எதிர்மனதாருக்கும் தெரிவிக்கலாம். இதுதான் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை எப்படி திருத்தம் செய்யணும், இதுக்கு எப்படி மனு செய்யணும், அந்த மனுவை எப்படி அவர்கள் விசாரணை செய்யணும் என்பதற்கான முழுமையான காணொளி. மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.